இன்னைக்கு காலையில கிச்சனுக்குள்ள வரும்போதே பயங்கர எனர்ஜெட்டிக்கா இதை தூக்கி அங்க வைக்கிறோம், அதை தூக்கி இங்க வைக்கிறோம், மொத்தத்துல ஒரு சமையல் செய்யறோம் அப்படின்ட்டு தான் கிச்சனுக்குள்ள நினைச்சிட்டு வந்தேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நைட்டே கவுனி அரிசி ஊற வச்சிருந்தேன். அது வந்துட்டு மிக்சியில 1 2 அடிச்சு எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு கடைசியில கொஞ்சமா தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கருப்பு கவுனி கஞ்சி வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். லஞ்சுக்கு பட்டாணி குழம்பு வைக்கிறதுக்காக நைட்டே பட்டாணி ஊற வச்சிருந்தேன். அதையும் வந்துட்டு குக்கர்ல 1 பாட்ல வந்துட்டு குழம்ப வச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டே. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ்ல இந்த இயர்ல வந்துட்டு ஸ்டார் அவார்டு வந்து கிடைச்சிருந்தது. இந்த கம்பெனியில சேர்ந்துட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா அவரால் வந்துட்டு அவார்டு வாங்க போக முடியல. அப்போ ஒரு அவார்டு கிடைச்சிருந்தது. செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா கொரோனா. தேர்ட் டைம் போயிருந்தாரு, அப்போ எதுவுமே கிடைக்கல. ஃபோர்த் டைம் இந்த வருஷம் லாஸ்டா போகல. பட் இந்த டைம்லயே வந்துட்டு ஒரு ஸ்டார் அவார்டு கிடைச்சிருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. 2 டைம் அவார்டு கிடைக்கும் போதும் போக முடியலங்கிற ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான். சரி, பெருசா எதுவும் செலிப்ரேட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கேசரியாவது செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கேசரி பண்ணிட்டேன். இது எல்லாமே கண்டிப்பா அவரோட ஹார்ட் ஒர்க் கிடைச்ச அவார்ட்ஸ் தான். இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் என் வைஃப் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த கேசரி ஊட்டி விட்டுட்டேன்.